ஹரே கிருஷ்ணா. பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் ஸ்ரீல குருதேவ். ஸ்ரீமத் பாகவதம் தசமஸ்கந்தம் 10வது ஸ்கந்தத்தில் மதுராவில் தனூர் யஜ்ஞம் நடக்கிறது. அதுக்காக கிருஷ்ண பலராம் போகிறாங்க. அதை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். மைதானம் நடுவில் இருந்த தனு அந்த வில்லை பகவான் உடைச்சிடுறார். தடுக்க வந்த காலாட்படை அத்தனை பேரையும் காலி பண்ணிடுறார். அன்றைக்கு ராத்திரி மதுராவில் யாருக்குமே தூக்கம் வந்திருக்காது. ஆனால் மாந்தோப்பில் இந்த கிருஷ்ண பலராம் கோஷ்டிகள் மட்டும் நிம்மதியாக உறங்குறாங்க. நகரத்தில் அத்தனை பேரும் ஆளுக்கு ஒரு சிந்தனை. ஆலயங்கள் மற்றும் பொது இடங்களில் வயதுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு ஒத்த நபர்களோட கூடி கூடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ராத்திரி பூரா இதான் நடந்துச்சு. பெரும்பாலானவர் கருத்து என்னென்னா, மதுராவுக்கு நல்ல நாயகன் வந்தாச்சு. தன்னந்தனியாக வந்த 2 பேர் கம்ச சேனையவே காலி பண்ணிட்டாங்க. கம்சன் வராததுனால தப்பிச்சான். இனி அவனும் நாளைக்கு காலி ஆயிடுவான். கம்சனுக்கு வில்லை பற்றி எவ்வளவு கர்வம் இருந்துச்சு. அந்த வில் வச்சு கர்வமாக இருந்தான். அந்த கர்வத்தை இவங்க மொத்தமாக தொடச்சிட்டாங்க. ஒரு வண்ணான வெறும் கையாலேயே தலையை துண்டிச்சிட்டாங்க. வந்திருக்கிறது நிச்சயம் பகவான் வாசுதேவன் தான். அவருக்கு எதுவும் ஒரு சங்கல்பத்திலேயே நடத்திட முடியும். வசுதேவர் நம்ம ஊர்க்காரர். எனவே நாமெல்லாம் இப்போ வசுதேவ குடும்பம். வந்திருக்கிறது நமக்கு உறவுக்காரன். இப்படி கிருஷ்ணன் மேலே உரிமை கொண்டாடுறாங்க. பிராமணர்கள்லாம் ஒரு இடத்துல கூடி உட்கார்ந்துக்கிட்டு, கர்க முனிவருக்கு இவங்கெல்லாம் ரொம்ப வேண்டியவங்க. இவங்க தான் எஜமான் அந்தஸ்தோடு இருக்கிறாங்க. நமக்கு கர்க முனிவர் ஆச்சாரியர். அதனால தான் கிருஷ்ண பலராம் அந்தணர்களை எல்லாம் நல்லா மதித்து நடக்கிறாங்க. சிரத்தையோட வணக்கம் பண்ணாங்க. இப்படி பிராமணர்கள் பேசிக்கிட்டாங்க. அவங்களும் ராத்திரி தூங்காமல் கிருஷ்ண பலராமுக்காக பூஜைகள், யாகங்கள், ஜபம் இதெல்லாம் செய்கிறாங்க. வைசியர்கள், சூத்திரர்கள் அவங்க கூட கிருஷ்ண பலராம நம்முடைய சுவாமி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 2 பேரில் யார் அரசனாவார் அப்படின்னு ஒருத்தன் கேட்க, நம்ம குலத்தில் இளையவன்தான ராஜா. இளையவன் அரியணையில் ஏறாட்டி கூட மக்கள் இதய அரியணையில் எப்போவோ ஏறியாச்சு அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்கிறார். முதியவர்கள்லாம் பேசும்போது, குணகன் ஒரு வயசான தாத்தா துணி தைக்கிறவராக இருந்தார். அவரை செல்வந்தனாக்கி வாலிபனாக்கி வச்சுட்டாங்க. நாம் அவரை வணங்கினா, அதாவது அவரை தொட்டு வணங்கினா கூட போதும், வாலிபனாகிடுவோம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. பலவீனமாக இருக்கிறவங்கெல்லாம் ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு, சுதாமாங்கிறவன் நடுங்கிற கைகளோட மாலை கட்டிக்கிட்டு இருந்தான். அவனையும் இளைஞனாக மாற்றிட்டாங்க. இனி மதுராவில் மூதேவியே இருக்க முடியாது. குணகன், சுதாமா, குப்ஜா எல்லாரையும் நல்ல நிலைமைக்கு இந்த பகவான் வாசுதேவன் கொண்டு வந்துட்டார். இவங்க நம்ம நாட்டை ஆட்சி செய்தால் நம்முடைய இல்லங்கள் புனிதமாகும். என்னைக்காவது கிருஷ்ண பலராம் பாதங்கள் நம்முடைய இல்லங்களில் படும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க. ஒருத்தன் சொல்கிறான், வீட்டுக்கு அங்கே வரணும்னு அவசியமே இல்லை. குணகன், தாசி, குப்ஜா இவங்கெல்லாம் தெருவில் தானே சந்திச்சாங்க. குப்ஜாவை தொட்டாரு, ஒரு அம்பாரத்துக்கு அழகு அங்கே குவிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னான். கன்னி பெண்கள்லாம் என்ன பேசுகிறாங்கன்னா, அவங்கெல்லாம் யாதவர்கள், எங்களுக்கு சகோதரர்கள், அவங்க எங்களை சகோதரி அப்படின்னு சொல்லி வாஞ்சியோடு அழைப்பாங்க, எங்களுக்கு அதுவே போதுமானதுன்னு பேசிக்கிடுறாங்க. பகவான் வாசுதேவன் எங்களை சுவாமி, எங்கள் அதாவது இந்த ஊரில் உள்ள ஒவ்வொருத்தரும் அப்படி சொல்கிறாங்க, எங்களுடைய சுவாமி, எங்கள் ரட்சகன். அங்கே இருக்கிற ஆண், பெண், சிறுவர்கள், வாலிபர்கள், முதியவர்கள் இப்படி அத்தனை பேரும் வாசுதேவனை, இந்த கிருஷ்ணனை உறவு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க. அன்னைக்கு ராத்திரி அத்தனை பேர் இதயத்திலையும் வாசுதேவன் இடம்பெறார். இடம்பெற்று மொத்த மதுராபுரி மக்களுக்கும் அந்த ஜனங்களுக்கும் ஜனநாயகனாக மாறுறார்.
கம்சன் கிட்ட பரசுராமர் இந்த வில்லை தர்ற போது, இந்த வில்லை யார் யார் உடைக்கிறாங்களோ அவங்க கையால தான் உனக்கு மரணம்னு சொல்லியிருந்தார். புரோகிதர் சத்தியகனும் கூட இதே தகவலை சொல்லியிருந்தார். இப்போ வில் ஒடிஞ்சிருச்சு, சேனையும் அடிஞ்சிருச்சு. அடுத்து என்ன பண்ணுறது? புரோகிதரை கூப்பிட்டு அனுப்புகிறான், தூதனை அனுப்புகிறான். கம்சன் வந்து எப்படின்னா ஒரு முஸ்லீம் மாதிரி, அதாவது ஆக்கிரமிக்கிறதுல கில்லாடி. அப்பாவை தூக்கி ஜெயிலில் போட்டு அவன் ராஜாவை தன்னை அவனாவே அறிவிச்சுக்கிட்டான். அவனுக்காக ஒரு தனி சேனையை உருவாக்கிக்கிட்டான். இதனால் மக்கள் ஒன்றும் பண்ண முடியல. அவனுக்கு இப்படி அட்டூழியமாக அவனுடைய துவக்கம் இருந்ததுனால புரோகிதராக இருக்கிறதுக்கு கர்க முனிவர் சம்மதிக்கலை, விலகிக்கிட்டார். மேலும் கம்சனுடைய யாகங்களில் அவன் வந்து பழி கொடுக்கறதும் உண்டு. இதெல்லாம் கர்க முனிவருக்கு பிடிக்கலை. கர்க முனிவர் வந்து நிஷ்டை சுத்தமான ஒரு வித்வான், வேத வித்வான். கம்சனுக்கு சித்த சக்தியும் வேணும். அதனால புரோகிதரா சக்தி வழிபாட்டில் வித்வானாக இருந்த சத்தியகன் அப்படிங்கிறவனை தேடி தயார் பண்ணி வச்சிருந்தான். சத்தியகரை கூட்டிட்டு வர்றதுக்கு போன வீரன் தூதன் கம்சன்ட்ட திரும்பி வந்து வில் ஒடிஞ்ச சத்தம் கேட்ட உடனே அவர் ஊரை விட்டு ஓடிட்டாராம் அப்படின்னு சொன்னான். உடனே இவன் கையை போட்டு பிசைகிறான். அவனுக்கு தலை சுத்துது. இனி தன்னுடைய சொந்த அறிவையும் பலத்தையும் மட்டும்தான் நம்பணும் அப்படின்னு முடிவு செய்தான். ஏற்கனவே கிருஷ்ண பலராம வேவு பார்க்கறதுக்கு 2 ஒற்றர்களை நியமிச்சிருந்தான். அவங்க மாந்தோப்பில் கிருஷ்ண பலராம் பக்கத்திலேயே நந்தராய் கூட நல்லவங்க மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பொதுவாக நம்பிக்கை துரோகிகள் தான் ஒற்றர்கள் வேலைக்கு லாயக்கு. பல இடங்களில் நாம் பார்க்கலாம். இந்த மாதிரி நம்பிக்கை துரோகம் பண்ணுறவங்க ஒற்றராட்டம் செயல்படுவாங்க. எதிரியை வந்து அடையாளம் கண்டுபிடிச்சு அவனை விலைக்கிடலாம். ஆனால் நம்பிக்கை துரோகியை விலைக்கு வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது வந்து இரும்பை கெடுக்கிற துரு மாதிரி. இரும்புலே உண்டாகி மொத்த இரும்பையும் அந்த துரு நாசம் பண்ணிடுது. இப்போ ராம் சியாம் நந்தரோட கம்சனுடைய ஒற்றர்கள் கூட இருந்துக்கிட்டு அங்கேருந்து தகவல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்படி இவங்களை தாக்கலாம் அப்படிங்கிறதுக்கும் ஒரு யோசனை அவங்க அப்பப்போ கொடுக்குறாங்க. அவங்க கம்சன்ட்ட சொல்கிறாங்க, உங்களுடைய துணிமணிகளை இந்த ராம் சியாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னா ராஜவண்ணானை கொன்னுட்டு பிடுங்கி உடுத்திக்கிட்டாங்க. மக்களும் அவங்கள ராஜ உடையில பார்த்துட்டு ஒரு மன்னனாட்டம் ஏற்று கொண்டாடுறாங்க. இது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி தகவல் கொடுத்துருந்தாங்க. நீங்கள் இன்னைக்கு விழாவுக்காக தையக்காரன்ட்ட குணகன்ட்ட உடை தைக்க கொடுத்துருந்தீங்க. அதை வாங்கலான்னு நாங்கள் போயிருந்தோம். அந்த குணகன் பைத்தியம் முடித்த மாதிரி சித்தப்பிரமையில் உட்கார்ந்துருக்கிறான். கடையில் செருப்பு முதற்கொண்டு அத்தனையும் தங்கமாக இருக்குது. வாசுதேவா வாசுதேவான்னு புலம்பிக்கிட்டு இருக்கிறான். உடுப்பும் தயாராகலை. இப்படி இந்த தகவலையும் கொடுத்தாங்க. துணிகளுக்கு சாயம் போட்டு வெளுத்து கொண்டு வந்தவனையும் காலி பண்ணிட்டாங்க அந்த 2 பேர். இதையெல்லாம் கேட்டு கம்சனுக்கு உருமல் சத்தம் வருது. அப்படி உருமுறான். இந்த 2 பயல்களும் மந்திரவாதியா, அற்புதத்தை காட்டுறாங்களா என்கிட்ட அப்படின்னு சொல்லி தலையை ஆட்டுறான். மக்கள் வாசுதேவனுக்கு ஜெயன் கோஷமிடுறது கம்சனுக்கு சுத்தமாக பொறுக்க முடியல. வில் ஒடிஞ்ச பிறகு கிருஷ்ண பலராமுடைய புகழ் வந்து பரவுது. சத்தியகன் ஊரை விட்டே ஓடிட்டான். பாவி பய, பிராமணன்லாம் இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி புலம்புறான் கம்சன். அடுத்து கையை அப்படி இறுக்கி பிடிச்சிக்கிட்டு அறைக்குள்ள பூனை மாதிரி அங்கிட்டு இங்கிட்டுமா சுற்றிக்கிட்டே இருந்தான். ராத்திரி ஆயிடுச்சு. அப்போ அறைக்குள்ள வேலைக்காரன் வந்து தீபம் ஏற்றுறான். யாரும் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி கதவை அடைச்சிட்டான் கம்சன். இப்போ அந்த தீப ஒடியில் இவனுடைய நிழல் இவன் உடம்புல ஓட்டையா தெரியுது. அந்த நிழல் அப்படி தெரியுது. தலையையும் காணும். திடுக்கிட்ட கம்சன் அந்த ஓட்டம் இருக்கிற இடத்துல உடம்புல தடவி பார்த்தா உடம்பு நல்லா தான் இருக்குது. தலையை தடவுனா தலையும் பத்திரமா தான் இருக்குது. எல்லாம் நல்லா தான் இருக்குது. இப்போ ராத்திரி அறைக்கு வெளியே வந்தான். அங்கே வந்து நட்சத்திரங்கள் பூரா வானத்தில் ரெட்டையாக தெரியுது. மரங்களுடைய இலைகள்லாம் தீப்பிடிச்சு தணலாட்டம் தொங்குது.
காதை 2 கையால் மூடி பார்த்தா ஓங்காரம் கேட்கணும். அவனுக்கு அப்படி கேட்கல, பிரணவ சத்தமே கேட்கல. பாதி பிராணன் போன மாதிரி இருக்கு. தீய சகுனங்கள் அவனை கொல்ல ஆரம்பிக்குது. சாப்பாடு இறங்கலை, உறக்கம் வரலை, படுத்தா பேய் பிசாசுகள் கட்டி பிடிக்கிற மாதிரி தெரியுது. தலை மொட்டையாக தெரியுது கனவுல வர உருவங்களுக்கு. உடம்புல இவனுக்கு எண்ணெய் பூசி இருக்கு, மண்டை இல்லாமல் இருக்கான். ஒரு கழுதை தேரை இழுத்துட்டு போகுது தெற்கு நோக்கி, அந்த தேரில் இவன் இருக்கிறான். ஒரு பிணத்துடைய உடம்புல போடப்பட்டிருக்கிற மாலையை எடுத்து கம்சன் கழுத்தில் ஒரு கருத்த பொண்ணு போட்டு விடுறா. அடுத்து அவன் விஷம் குடிக்கிற மாதிரி, இப்படியெல்லாம் அடுத்தடுத்து கெட்ட கனவுகள் வருது. கொஞ்சம் உறக்கம் வர ஆரம்பிக்கும், உடனே ஒரு கெட்ட கனவு வரும், அலறி எந்திரிச்சிருவான். இப்படியே மாற்றி மாற்றி நடக்கு. இப்போ கொஞ்சம் உறக்கம் வர ஆரம்பிக்குது. சூரியன் டமால்னு 4 துண்டாக உடஞ்சி விழுது. உடனே அதிர்ச்சியில் எழுந்திரிச்சிட்டான், திரும்ப படுத்தான். அடுத்து சந்திரன் 10 துண்டாக உடஞ்சி விழுற மாதிரி வரவும் பயத்தில் கூச்சல் போட்டான். யாரையும் அரண்மனைக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி திரும்ப ஒரு தடவை கதவை நல்லா அடைச்சி வச்சான். ஒரு குயவனுடைய சக்கரம், எண்ணெய் அரைக்கிற செக்கு, இதுகளெல்லாம் இவன் அறப்படுற மாதிரி தெரியுது. தலையில்லாமல் ஒரு முண்டம் முன்னாடி நடனம் ஆடுது. அந்த முண்டத்துடைய தலை மட்டும் வானத்தில் தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கு. சாம்பல் கொட்டப்பட்ட ஒரு குளம் இருக்கு, அதில் துணிமணி இல்லாமல் ஒரு குஷ்டரோகி கம்சனை கட்டிப்பிடிக்க வாரான். ஆந்த அவன் அறைக்குள்ளே அலறுது. இப்படி பயத்தால் அவனை எல்லாம் சேர்ந்து கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆக்கிருச்சு. பங்குனி மாதம் கிருஷ்ணபக்ஷ திரையோதசி திதி, மாலை சதுர்த்தி வரும். அதை ஒட்டி மகா சிவராத்திரிக்கு அது பகலாக இருக்கு. அருணோதயத்திலேயே கம்சன் ஒரு தூதனை அனுப்பி பீடன், பைடன், அசிலோபன் அப்படிங்கிற மந்திரிகளை வரவழைச்சான். அவங்களுக்கு ஆணையிட்டான், ரங்கசாலையை திரும்ப அலங்கரிங்க, மாலைகள் தோரணங்கள் கட்டுங்க, தூபம் போடுங்க, நல்லா வாசனை திரவியங்கள் தெளிங்க, மல்யுத்தத்தை அறிவிச்சிருங்க, அரசு இசைக்குழு அங்கே போயிட்டு இசைக்கட்டும் அப்படின்னு சொல்லி உத்தரவு போட்டான். அதுபடி ஏற்பாடுகள் ஆச்சுது. கம்சன் உத்தரவுப்படி சிறையில் இருந்த தேவகி வசுதேவர், உக்ரசேனர் பாதுகாப்போட வரவழைக்க ஏற்பாடாச்சுது. மக்கள் மல் விளையாட்டை பார்க்கறதுக்கு கண்டிப்பாக வரணும்னு சொல்லியிருந்தான். யாரும் வீட்டில் இருக்கக்கூடாது, வீடுகள் அரசாங்கத்தால் பாதுகாக்கப்படும் சொல்லியிருந்தான். எல்லாரும் அரங்குக்கு தான் ஆகணும், நான் முன்னாடி போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தான் கம்சன். அப்போ மந்திரிகள்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. ரங்கசாலைக்கு போகும் தகவல் தெரிஞ்சு, இந்த தகவல் அதாவது கம்சன் முன்னாடி போகிற அந்த தகவல் தெரிஞ்சுட்டு மக்கள் எல்லாம் கூடுறாங்க. அவங்க அவசரமாக ஓடி வந்தாங்க. சூரியன் உதிக்கிற நேரத்துக்கே வந்துட்டாங்க. கம்சன் குவளையாபீட யானையை கவனிக்கிற மாவுத்தன்கிறவனை கூப்பிட்டு, கவனமாக இரு, நந்த கோஷ்டி வரும்போது யானை வாசலில் நிற்கணும், மல்லர்களுக்கும் செய்தி கொடுக்குறான். இத்தனை சீக்கிரமாக அத்தனை பேரும் தயாராகிட்டாங்க. மக்கள் தத்தமது ஜாதி அந்தஸ்துக்கு ஏற்ப அவங்களுக்கு அமைக்கப்பட்டிருந்த மேடைகளில் உட்காடுறாங்க. அரச மேடைக்கு 2 பக்கமும் வட்டமாக மக்கள் பார்க்கும் மேடை, அரச மேடைக்கு தனி வாசல், கம்சன் மட்டுமே போக ராஜபாதை, பெண்களுக்கு தனி பாதை, முக்கிய பிரமுகர்களுக்கு ராஜ மேடைக்கு பக்கத்திலேயே பாதையோட ஒரு தனி அமைப்பு செய்யப்பட்டிருந்தது. யானை போதையில் இருக்கிறதுனால அந்த பாதை அனைவருக்கும் தடுக்கப்பட்டுருச்சு. ஆனால் நந்தர், கிருஷ்ணபலராம் கோஷ்டி வரும்போது அந்த பாதை வழியாக தான் வரணும். இப்படி ஏற்பாடு பண்ணியிருந்தான். எல்லாரும் உட்கார்ந்த பிறகு சிறையிலேருந்து 2 தேர்கள் வருது. ஒன்றில் தேவகி வசுதேவர் கையில் விலங்கு போட்டிருக்கு, மற்றொன்றில் உக்ரசேனன். இவர் கம்சனுடைய அப்பா. அப்பாவை அவமானப்படுத்தியபடி இருக்கிறான் அந்த கம்சன். அவர் வசுதேவருக்கு ஆதரவாக பேசுனதுனால இப்படி ஜெயிலில் அடைச்சிட்டான், சிறையில். தாய் தந்தையரை அவமானப்படுத்துகிற பிள்ளைகள்லாம் அசுரர்கள் தான். சிறைவாசிகளுக்கும் தனி இருப்பிடம் ஏற்பாடு பண்ணியிருந்தான். அவங்களுக்கு ஆயுத காவல் போடப்பட்டிருந்தது. கம்சன் மனசில் நினைக்கிறான், நேற்று என் வில் சாலையை படை வீரர்களின் சவத்தால் நிரப்பினாங்க இந்த கிருஷ்ணபலராம், இன்னைக்கு அவங்களையும் அவங்களுடைய யாதவ வம்சத்தையும் சவமாக்கி ரங்கசாலையை நான் நிரப்ப போகிறேன், இப்படி மனசில் நினைக்கிறான். கம்சனுடைய தம்பிகள் கம்சன் பக்கத்திலே உட்கார்ந்துருந்தாங்க. கிட்டத்தட்ட அழைக்கப்பட்ட அத்தனை பேருமே சூரிய உதய சமயத்துக்குள்ளே வந்துட்டாங்க. அரசு வந்திகள் அப்படிங்கிற புகழ்பாடிகள் உச்ச குரல்ல
மன்னர் வந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கட்டியம் பாடுறாங்க. உடனே எல்லாரும் ஆசனத்திலிருந்து எழுந்து நிற்கிறாங்க. கம்சன் வந்துட்டு எல்லாருடைய வணக்கத்தையும் ஏற்றுக்கிட்ட பிறகு கீழே உட்காடுறான். அதுக்கப்புறம் அத்தனை பேரும் உட்காடுறாங்க. சிற்றரசர்கள், மண்டல ஈஸ்வரர்கள் இவங்கெல்லாம் கம்சனுக்கு பரிசுகள் கொடுத்தாங்க. நந்தராய் ஆயர்களோட வரட்டும், அவங்களுடைய பிள்ளைகள் அதுக்கு பின்னாடி வரட்டும், பிரஜராஜன் வந்ததும் மல்யுத்த விளையாட்டு தொடங்கும், நான் இதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தகவலை வந்து ஒளிபரப்புறான். ஹரே கிருஷ்ணா.